இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நியாயமா நீ அவளுக்கு அம்மையா வந்து நின்னு ஆசீர்வாதம் பண்றதை விட்டுவிட்டு என்ன பண்ணுத நீ? நீ செய்யறது நியாயமா இருக்கா? சொல்லு. இல்ல வாய மூடல. என்னல பெருசா என் மவன் கிட்ட பேசுன, என் புருஷன் கிட்ட பேசுனங்கற? இந்தாரு உன் வாய் ஜாலத்தை வச்சு ஏன் வாயை அடைக்க பாக்குதியா? கல்யாணத்துக்கு யார் சம்மதம் வேணும்? இல்ல நான் கேட்க யார் சம்மதம் வேணும் சொல்லு. என் மவ பரணி இருக்காளே, உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னாளா? அவ சம்மதத்தோட தான் நீ அவ கழுத்துல தாலியை கட்டினியா? சொல்லுல, சொல்லு, இப்ப பதில் சொல்லு. போட்டா பாரு ஒரு போடு. நம்ம பயலால பதில் சொல்ல முடியாத. என் மக கழுத்துல உன்னை தாலியை கட்ட சொன்னது நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தாலியை கட்டினவன் நீ. இப்ப நீ அவளும் நல்லபடியா வாழல. சொல்லுல, வாயை திறந்து சொல்லு. இவ வேற வந்து இப்படி கூத்தடிக்கிறாளே, இவளை எப்படி விரட்டி விடுறதுன்னு தெரியலையே. என்ன வாயே காணோம்? நான் சொல்லிதானே தாலியை கட்டின, அப்படித்தான் இதுவும். நான் சொல்லுதேன், சிவபால வீராவுக்கு தாலியை கட்டுவான். வீராவுக்கு புருஷன்னா அது என் மகன் சிவபால மட்டும்தான். அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற கண்டவனுக்கு நிச்சயம் பண்ணி தேதியை குறிச்சு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதான் நான் சொல்றது. நீ பேசாதல. வேற ஒருத்தனுக்கு கல்யாண தேதியை குறிச்சு வேற ஒருத்தன் பொண்ணுக்கு தாலியை கட்டினா அது எம்புட்டு வேதனையா இருக்குன்னு உன் மாமா கிட்ட கேட்டு பாரு. இப்ப சொல்லுதல, இதே கோயில்ல இதே சாமிய சாட்சியா வச்சுக்கிட்டு நான் சொல்லுதேன், என் மகன் சிவபாலன் தான் வீராவுக்கு புருஷன். பாத்துக்கிடுவோமா?